துரோணரிடம் ஆசை கேட்ட அர்ஜுனன். அர்ஜுனா சீக்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் துரோணா. 14ஆம் நாள். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சாத்தியகியும் தேரில் ஏறி அர்ஜுனன் இருப்பிடம் சென்றனர். பாரில் உள்ளோர் அனைவரையும் இயக்கும் பரந்தாமனாகிய கிருஷ்ணர் தயாராக இருந்த பார்த்தனின் தேரில் சாரதியாக அமர்ந்தார். பார்த்தனாகிய அர்ஜுனன் கையில் காண்டீபத்துடன் போருக்கு தயாராக பொன்னால் ஆன கவசம் பூண்டு தேரில் ஏறினான். நண்பனும் உறவினனும் சிறந்த மாவீரனுமான சாத்தியகியிடம், நண்பனே சாத்தியகி, போரில் நீ தேவேந்திரனுக்கு சமமான மாவீரன். இன்று தமையனாகிய யுதிஷ்டிரரை பாதுகாக்கும் பலமான பொறுப்பை உன் தோள்களின் மீது சுமத்துகிறேன். உன் பொறுப்பில் தமையன் இருப்பதால் நான் அச்சமின்றி ஜெயத்ரதனை தேடி அவனை வதம் செய்ய முடியும். வலிமை பொருந்திய வாசுதேவ கிருஷ்ணர் என்னுடன் இருக்கிறார். கிருஷ்ணருக்கோ எனக்கோ எவ்வித ஆபத்தும் வராது. எங்களை பற்றி எந்தவித பயமுமின்றி நீ யுதிஷ்டிரரை பாதுகாப்பாயாக என்று அர்ஜுனன் கூறியதும், அப்படியே ஆகட்டும் என்று கூறிய சாத்தியகி யுதிஷ்டிரர் இருந்த இடத்திற்கு சென்றான். சகடம், சக்கரம், பத்மம், சூசிமுகம் என்று பல வியூகங்கள் கலந்த ஒரு சிக்கலான அமைப்பை 48 மைல் நீளமும் அதன் பின்னால் 20 மைல் அகலமும் கொண்டு துரோணர் அமைத்திருந்தார். துரோணர் ஜெயத்ரதனிடம், எனக்கு பின்னால் கர்ணன் உள்ளிட்ட மாவீரர்கள் அனைவரும் நம்முடைய ஏராளமான சேனை வீரர்களுடன் உனக்கு முன்னாலும் சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். எனக்கு பின்னால் 12 மைல் தொலைவில் நீ படைகளின் பாதுகாப்பில் இருப்பாய் என்று கூறினார். போர் துவங்கியது. மிகுந்த ஆவேசத்துடன் சென்ற அர்ஜுனனை எதிர்த்த கௌரவ சேனை வீரர்கள் அனைவரும் தலைகளை இழந்து உடல்கள் மட்டும் தரையில் விழுந்து துடித்தனர். அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்ட யானைகள் மலைகள் போல போர்க்களத்தில் விழுந்து கிடந்தன. ஏராளமான யானை படைகளுடன் வந்த துச்சாதனன் அர்ஜுனனின் கணைகளால் தாக்கப்பட்டு அச்சம் அடைந்து தன்னுடைய படை பிரிவுடன் துரோணரின் பாதுகாப்பை நாடினான். துரோணரை எதிர்த்து சென்ற அர்ஜுனன் கிருஷ்ணர் கூறியபடி துரோணரை வணங்கி, ஆச்சாரியரே வணக்கம், நான் ஜெயத்ரதனை கொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என் தந்தைக்கும் தமையன் யுதிஷ்டிரருக்கும் கிருஷ்ணருக்கும் சமமானவர். நான் உங்கள் மகன் அஸ்வத்தாமனுக்கு சமமானவன். என்னை நீங்கள் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று வணங்கி வேண்டினான். அதை கேட்ட துரோணர் புன்னகையுடன், அர்ஜுனா, என்னை வெல்லாமல் நீ ஜெயத்ரதனை கொல்ல முடியாது என்று கூறினார். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி PR சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அர்ஜுனன் துரோணர் யுத்தம் முழு காணொலியை பாருங்கள். வணக்கம்.